அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய வரலாறு. யாக்கூப் நபிக்கு ஏற்பட்ட சோதனை. மற்ற இறை தூதர்களை போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பல சோதனைகளை சகிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. உயிர், பொருள், குழந்தைகள் என்ற ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்பட்ட சோதனைகளை தாங்கிக் கொண்டார்கள். குறிப்பாக குழந்தை பிரிவு விஷயத்தில் நீண்டகால சோதனையில் ஆழ்த்தப்பட்டிருந்தார்கள். முதுமையில் பாசமிகு புதல்வர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரிவால் அழுது தமது பார்வையை இழந்தார்கள். இந்த சோகம் மாறும் முன் புன்யாமின் என்ற மற்றொரு புதல்வரையும் பிரிந்து வாடினார்கள். இந்த துயரங்களுக்கிடையே அல்லாஹ்வின் அறநெறி அழைப்பு பணியில் மக்களின் நிராகரிப்பால் ஏற்பட்ட துயரம் வேறு இருந்த போதிலும் எல்லா துயரங்களையும் சகித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய வண்ணம் அவனிடம் உதவிகளை வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். இந்த நன்றிக்கும் பொறுமைக்கும் வெகுமதியாக பிரிந்துவிட்டிருந்த புதல்வர்களை சந்திக்க வைத்தான். அல்லாஹ் அத்துடன் இழந்த பார்வையையும் மீளச் செய்தான். பொறுமையாளர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தாலா இவ்வாறே தனது வெகுமதிகளை அருளுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.